இவங்க பரோட்டா கடைக்கு போனாலும் காசு கொடுக்க மாட்டானுங்க, அவங்கள தாக்குவாங்க. திரவிடியன் ஸ்டாக்னா அப்படி தான், பியூட்டி பார்லரில் போய் தகராறு பண்ணுறது. 67க்கு அப்புறம் இந்த திரவிடியன் ஸ்டாக் எல்லாம் ஆட்சிக்கு வந்த பிறகு மக்களுடைய சமூக ஒழுக்கங்கள் கெட்டு போயிருக்கு. ஒரு சமூக ஒழுக்கம் கெட்ட சமுதாயத்தை இந்த திரவிடியன் ஸ்டாக் அரசு உருவாக்கி கொண்டிருக்கிறது. கல்கட்டாவில் ஒரு பெண் மருத்துவர் பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டாரோ அந்த மாதிரி சூழ்நிலை தமிழ்நாட்டில் திரும்பி கொண்டிருக்கிறது. பாவம், ஒரு பெண் சினிமா நட்சத்திரம். இங்கேருந்து ஆந்திராவுக்கு என்னவோ அதிரடி படம் அனுப்புகிறாங்களாம். நேற்றைய தினம் சென்னையில் கிண்டியில் இருக்கின்ற அரசு மருத்துவமனையில் புற்றுநோய் மருத்துவர் திரு பாலாஜி அவர்கள் அங்கு சிகிச்சை பெற்று வரும் நோயாளியின் மகனால் மிக மோசமாக தாக்கப்பட்டு இருக்கிறார். அதாவது ஊடகங்களின் தகவல் படி அவர் வீட்டிலேயே இவரை கொல்லணும்னு ஆயுதத்தோடு போனார் அப்படின்னு பல செய்திகள் வந்து கொண்டு இருக்கு. அதாவது டாக்டர்கள் மீது தாக்குதல்ங்கிறது அதுவும் திரவிடியன் ஸ்டாக் மாடலா அப்படின்னு தெரில. ஏன்னா திருவாரூரில் காரு பார்க் பண்ணுற இடத்துல அந்த பார்க்கிங் பிளேஸை குத்த எடுத்திருக்கிற திமுக காரர் டாக்டரை தாக்கியிருக்கார். இவங்க பரோட்டா கடைக்கு போனாலும் காசு கொடுக்க மாட்டானுங்க, அவங்கள தாக்குவாங்க. என்ன திரவிடியன் ஸ்டாக்னா அப்படி தான், பியூட்டி பார்லரில் போய் தகராறு பண்ணுறது அந்த மாதிரி. இன்றைக்கி ஏன் இந்த நிலைமை? ஒரு மருத்துவர் அவர் என்ன ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்காருங்கிறத கேட்டு பேஷண்ட் புரிஞ்சுக்க முடியுமா? இப்போ ஒருத்தர் போகிறார், லோயர் ரெஸ்பிரேட்டரி இன்ஃபெக்ஷன், அதனால் உங்களுக்கு கோட்ராமிக்சோல் கொடுத்துருக்கோன்னு. இப்போ கோட்ராமிக்சோல்னால் என்ன? ட்ரைமித்தோபியம் சல்ஃபாமித்தசோல் அப்படின்னு டாக்டர் சொல்கிறார். ஏன்னா நான் கொஞ்சம் வருஷம் கெமிஸ்டாக இருந்தவன். சொன்னால் அந்த ட்ரைமித்தோபியம் என்ன மாதிரி ஆக்ட் பண்ணும் தெரியுமா? நமக்கு தெரியாது. டாக்டர் அந்த நோய்க்கு மருந்து கொடுக்குறாரு. உங்களுக்கு கீமோதெரப்பியில் பல வகையான கீமோதெரப்பி இருக்குது. கேன்சர்லேயே ஸ்டேஜ் இருக்குது. அந்த ஸ்டேஜுக்கு ஏற்றது மாதிரி தான் அவங்க ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியும். இதெல்லாம் டாக்டர் விளக்கலை அப்படின்றெல்லாம் பேசுகிறது அது முறை இல்லை. இது எதை காட்டுது? 67க்கு அப்புறம் இந்த திரவிடியன் ஸ்டாக்கெல்லாம் ஆட்சிக்கு வந்த பிறகு மக்களுடைய சமூக ஒழுக்கங்கள் கெட்டு போயிருக்கு. அதிலும் குறிப்பாக இந்த 3 ஆண்டுகளாக திரு எம்.கே. ஸ்டாலின் அவர்கள் சீஃப் மினிஸ்டர் ஆனதிலிருந்து தமிழகத்தில் போதை புழக்கம், நம்ம குழந்தை ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தால் பையை சர்ச் பண்ணணும்னு பெற்றோர் நினைக்கிற மாதிரி. ஏன்னா அதில் ஏதாவது பொட்டலம் இருக்குமோ. ஆக ஒரு சமூக ஒழுக்கம் கெட்ட சமுதாயத்தை இந்த திரவிடியன் ஸ்டாக் அரசு உருவாக்கி கொண்டிருக்கிறது. அதுதான் இதுக்கு பிரதான காரணம். எப்படி கேஜி கர் ஹாஸ்பிட்டல் கல்கட்டாவில் ஒரு பெண் மருத்துவர் பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டாரோ அந்த மாதிரி சூழ்நிலை தமிழ்நாட்டில் திரும்பி கொண்டிருக்கிறது. அப்படி சூழ்நிலை உருவாகி கொண்டிருக்கிறதுன்னு தோணுது. இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. இதில் அரசாங்கம் எந்த விதமான லீனியன்ஸும் இல்லாமல் நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படின்னு கேட்டுக்கிறேன். நீங்கள் ஏதாவது சொல்கிறது? இப்போ அந்த தாக்குதலில் வந்து அந்த பையனுடைய வெர்ஷன் எதனால் வந்து ஒரு அரசு மருத்துவமனையில் ஒரு மருத்துவரை தாக்கக்கூடிய அளவுக்கு கோபம், அந்த இது என்னன்றது இது வரைக்கும் யாருமே கேட்க. நான் கேட்குறேன், இப்படி பேசியே நாம் எதுக்காக இருந்தாலும் வந்து அதை நியாயப்படுத்துறது மாதிரி பேசுகிறதுங்கிறது. நாளைக்கு டாக்டர்ஸ் வந்து ஒரு கிரிட்டிக்கலாக இருக்கிற பேஷண்ட்டை நாங்கள் அக்செப்ட் பண்ண மாட்டோம்னு சொல்லிட்டா அந்த சூழ்நிலைக்கு இது இந்த ஒரு சம்பவம் இல்லை. அதெல்லாம் வேணும்.
இந்த சம்பவத்தினால் என்ன மாதிரி சூழ்நிலை உருவாகும்? நாளைக்கு டாக்டர் கொஞ்சம் சீரியஸான பேஷண்ட்டாக இருக்கும், அட்வான்ஸ் ஸ்டேஜ் ஆஃப் கேன்சர், நாங்கள் ஒத்துக்க மாட்டோம், ட்ரீட்மெண்ட்டுக்கே எடுத்துக்க மாட்டோம் அப்படின்லாம் சொல்ல வேண்டிய நிலை வரும். அதனால் நாம் இதில் போய் அந்த ஒரு பாதக செயலுக்கு நியாயம் கற்பிக்கிற மாதிரியாக வேறு எந்த கேள்வியும் தயவு செஞ்சு கேட்க வேண்டாம். அது மட்டும் இல்லை, இங்கே மதுரையில் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக இங்கு காவல்துறைக்கு 15 கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கு சோஷியல் மீடியா தொடர்பாக, சைபர் கிரைம். ஆனால் இன்னி வரைக்கும் ஒரு கேஸு கூட அவர்கள் வந்து புக் பண்ணலை, எஃப்ஐஆர் பதியலை. ஆனால் ஆன் ஃபிலிம்சி கிரவுண்ட்ஸ் பிஜேபி ஒர்க்கர்ஸை கைது பண்ணுறாங்க. இதில் என் நாக்கை வெட்டுவேன்னு ஒரு காங்கிரஸ்காரன் சொல்லியிருக்கான். நீ முடிஞ்சால் வாடாங்கிறேன்னா அது வேறு விஷயம், அது என்னோட தனிப்பட்ட இது. ஆனால் பேசியிருக்கான், டேப் இருக்குது, அதுக்கு எவிடன்ஸ் இருக்குது. ஏன் அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கலை? யாரோ ஒரு பாவம் ஒரு பெண் சினிமா நட்சத்திரம் இங்கேருந்து ஆந்திராவுக்கு என்னவோ அதிரடி படம் அனுப்புகிறாங்களாம். இல்லை, அது வேற. என்னோட இதை நீங்கள் கரெக்டாக உள்வாங்கணும். நீங்கள் அந்த மாதிரி இது பெரிய கொலைகேஸ் இல்லை. ஆனால் இப்போ நாக்க விட்டுவேன்னே ஒருத்தன் பேசுகிறான். அந்த மாதிரி பல இது இருக்குது. மாண்புமிகு பிரதமரை பற்றி பேசுகிறான். காவல்துறை ஒய் டியூவல் ஸ்டாண்டர்ட்ஸ், அதுதான் என் கேள்வி. அதனால் நீங்கள் விஷயத்தை சரியாக உள்வாங்கின்றதுக்கப்புறம் இந்த ஜட்ஜ்மெண்ட்டெல்லாம் பாஸ் பண்ணாதீங்க. நான் சொல்லியிருக்கிறது காவல்துறையின் பாரபட்சமான நடவடிக்கைக்கு உதாரணம். சார், குறிப்பாக 2 நாளாக இபிஎஸ் வந்து தொடர்ந்து பாஜகவோட கூட்டணியே கிடையாது, திட்டவட்டமாக சொல்கிறேன் அப்படிங்கிறது தெளிவாக இருக்கும், திருப்பி சொல்லிக்கிட்டே இருக்காரு. ஒருவேளை உதாசீனப்படுத்துறாரா பாஜக? ஏங்க, நாங்கள் போய் என்ன வரிசையில் நின்றுட்டு இருக்கோமா? உங்கள் கேள்வியே உள்நோக்கமாக தெரியுது எனக்கு. எப்போயாவது பாரதிய ஜனதா கட்சி நாங்கள் வந்து அப்ளிகேஷன் போட்டிருக்கோம், அதுக்காக வாசலில் காத்துட்டுருக்கோம் அப்படின்னு நம்ம சொன்னோமா? அப்புறம் எதுக்கு அவர் இதை பேசணும்? எனக்கு தெரியல. நான் எதுவும் பேசவே இல்லைண்ணா. ஏன்னா நான் தெளிவாக இருக்கேன். கூட்டணிகள் குறித்து எந்த கருத்துமே நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா மத்திய தலைமை சென்ட்ரல் பார்லிமெண்ட் போர்டில் 16 சீனியர் லீடர்ஸ் இருக்காங்க. அவங்க என்ன முடிவெடுத்தாலும் அதை செயல்படுத்தும் இடத்தில் நான் இருக்கேன். அதனால் நான் இது பற்றி கருத்து சொல்ல மாட்டேன். ஆனால் நான் ஒன்று கேட்க விரும்புகிறேன். நம்ம ஒன்றும் போய் எங்கேயுமே அப்ளிகேஷன் போட்டுவிட்டு வாசலில் காத்துக்கிண்டு என்ன சொல்லுவாங்க அப்படின்னு இருக்கு. அது அப்போ என்ன உதாசீனப்படுத்துறது? நான் கேட்குறேன். லெட்டஸ் பி ரியலிஸ்டிக். சென்ற பார்லிமெண்ட் தேர்தலில் தேமுதிகவோடு சேர்ந்து அதிமுக வாங்கின ஓட்டு 1 crore, என்டிஏ வாங்கின ஓட்டு 80 lakhs. எங்களுக்கு எந்த ஒரு அரிப்பும் இல்லை, புரியுதா? அதனால் எங்களை உதாசீனப்படுத்துறதுனா என்னவாக இருக்கும்? நான் போய் கேட்டிருக்கணும், கெஞ்சி இருக்கணும், அதெல்லாம் முடியாதுன்னு சொல்லியிருக்கணும். அப்படி தானே அர்த்தம் உங்கள் கேள்வியுடைய துணியா? அதுக்காக உங்களுக்கு பதில் சொல்லியிருக்கேன். நான் வேறு யாருக்கும் சொல்ல தேவை. நேற்று கூட சொன்னேன்னா, ஒரு எப்போ கேட்டாலும் நம்ம நண்பர் ஜெயக்குமார் இருக்கார்ல, அவர்கிட்ட போய் நாளைக்கு நீங்கள் அதிமுகவோடு உங்களுக்கு என்ன உறவுனா ஒட்டும் இல்லை உறவும் இல்லைன்னு சொல்லுவார் போல இருக்கு. ஜெயக்குமார் அதிமுகவோடு ஒட்டும் இல்லை உறவும் இல்லைன்னு சொல்கிறார். அந்த மாதிரி அவர் பழக்கம் சில பேருக்கு பழகி போச்சு. we have not asked for any alliance with anybody. ஆனால் ஏற்கனவே நம்மோட இருக்கிறவங்களோட நம்ம கூட்டணி தொடர்கிறது. இது ஏற்கனவே நேஷனல் பார்லிமெண்ட் போர்டு has cleared this alliance and we fought together. அதனால் இதை நான் கன்ஃபார்மாக சொல்கிறேன். இனிமேல் எந்தெந்த கட்சிகள் உள்ளே கொண்டு வரணும், அலையன்ஸ் புதுசாக எப்படி ஃபார்ம் பண்ணணும், இது எல்லாமே இட் இஸ் தி டொமைன் ஆஃப் சென்ட்ரல் லீடர்ஷிப். அதனால் அவர்கள் எந்த முடிவெடுத்தாலும் அதை செயல்படுத்தும் இடத்தில் நான் இருக்கேன். அதனால் நான் வந்து ஊடகம் ரெண்டாவது அவங்களுக்கு என் கருத்து சொல்லணுன்னா கூட வந்து எனக்கும் லீடர்ஷிப்புக்கும் எந்த டிஸ்டன்ஸும் கிடையாது. அதனால் உங்கள் சர்வீசஸை நான் கேட்டு அதை பயன்படுத்திக்கணுங்கிற அவசியமும் இல்லை.
ஆதவ அர்ஜுனா வீட்டில் சார் ஆதவ அர்ஜுனா வீடோட இடி ரைட் நடந்துட்டு இருக்கு, அதை எப்படி பார்க்குறீங்க? வெற்றி பெற முடியும் தமிழிசை சொல்றாங்க. இதை எப்படி எடுத்துக்கலாம்? ஏன்னா அவங்களும் பாஜக கட்சி. அவங்க வந்து பிஜேபி, ஏடிஎம்கே, விஜய் இப்படியெல்லாம் ஏதாவது சொன்னாங்களே? அதனால் சொல்கிறேன்னா உறுதியாக இருக்கணும்னு அவங்க சொன்னால் யார் யாரோடுங்கிறத அவங்க சொல்லலையில சொல்ல மாட்டாங்க. இந்த கூட்டணி பேச்சு வரும்போது நான் என்ன சொல்கிறேன், ஆல்ரெடி வி ஆர் இன் என்டிஏ, வி ஆர் ஹெட்டிங் என்டிஏ. சென்டராக இருந்தாலும் சரி, ஸ்டேட்டாக இருந்தாலும் பிஜேபி என்டிஏவுக்கு தலைமை ஏற்று நடத்தி கொண்டு இருக்கிறது. அதனால் அதில் இருக்கிற விஷயங்களை பற்றி அவங்க சொல்லியிருப்பாங்க. எதுக்கு நான் ஏன் இதை சொல்லணும்? நான் தான், அதாவது கேள்வி கேட்குறது இருக்குமா, ஹேவ் யூ ஸ்டாப்டு பீட்டிங் யுவர் ஒய்ஃப்னு என்கிட்ட கேட்குறீங்க. நான் எஸ்ஸும் சொல்ல முடியாது, நோவும் சொல்ல முடியாது. எஸ்ஸுன்னா இத்தனை நாளாக அடிச்சுட்டு இருந்தேன், இப்போ நிறுத்திட்டேன்னு அர்த்தம். நோன்னு சொன்னால் இத்தனை நாளாக அடித்தது நிறுத்த மாட்டேன், திருப்பி தொடர்ந்து அடிப்பேன்னு அர்த்தம். இதெல்லாம் என்ன கேள்வி? நான் தான் உங்களுக்கு சொல்லிட்டேன், டோன்ட் ஆஸ்க் எனி கொஸ்டின் வித் ரிகார்ட் டு அலையன்ஸ். தேங்க்யூ. ஆதவ அர்ஜுனா ரைடு எப்படி பார்க்குறீங்க? யாரு? ஆதவ அர்ஜுனா விடுதலை சிறுத்தை கட்சியுடைய பொதுச் செயலாளர். எனக்கு ஐம் சாரி, நான் ஏன்னா வேறு ப்ரோக்ராமில் இருந்து வரேன், இந்த செய்தியை பற்றி எனக்கு நாலேஜ் இல்லை. இருந்தால் சொல்லிவிடுவேன். 26 எலெக்ஷனில் சார் 26 வந்தோம், லாஸ்ட்டுங்கிறது கரெக்டு தானே? சார் 26 எலெக்ஷன் வந்து தெருக்குள்ள வரக்கூடாதுன்னு சொல்லி சொன்னாங்க, வந்துட்டோம். கோயிலுக்குள்ள நுழையக்கூடாதுன்னு சொன்னாங்க, நுழைஞ்சிட்டோம். திராவிடம் வந்து மகிழ்கிறது அப்படின்னு சொல்லிட்டு முதலமைச்சர் சொல்றாரு சார். அனைத்து ஜாதியினரும் அர்ச்சகராகலாம் அப்படின்னு ஒரு விஷயம் நான் சொல்கிறேன், ஸ்டாப் திஸ் ஃப்ராட். நான் வித் ஆல் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அண்டர் மை கமாண்ட் ஐ எம் யூஸிங் திஸ் வேர்டு. அனைத்து ஜாதியினரும் அர்ச்சகர்களாக இருக்கிறார்களா இல்லையா? டெல்மி. ஏன்னா இந்த திராவிடியன் ஸ்டாக்கோட ஃப்ராடு, பொய், அயோக்கியத்தனம், இதை ஐ வாண்ட் டு ஸ்டாப் இம்மீடியட்லி. லெட் இட் பி எனிபடி, ஈவன் லெட் இட் பி ஹானரபிள் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு. எனக்கு பதில் சொல்லுங்கள். ஏன்னா கேள்வி நீங்கள் கேட்டிருக்கீங்க. 40,000 கோவில்கள் அறநிலைத்துறையின் கீழ் இருக்குது. அதில் அனைத்து சமுதாயத்தினரும் அர்ச்சகர்களாக இருக்கிறார்களா இல்லையா? டெல் மீ. நோ. அவர் இஃப் ஹீ இஸ் ஃப்ராடுலண்ட், அதுக்கு நீங்கள் இல்லைன்றீங்களா? அனைத்து ஜாதியினரும் அர்ச்சகர்களாக இருக்கிறார்கள். அவர் அர்ச்சகர்களாக நாங்கள் ஆக்குறோன்னு சொல்கிறது ஃப்ராடுங்கிறேன்னா. ஏன்னா தமிழ்நாட்டில் இது வந்து இட்ஸ் நாட் ராஜாஸ் வேர்ட்ஸ். இதில் சுப்ரீம் கோர்ட்டில் 1971 சேஷம்மாள் அண்ட் அதர்ஸ் கேஸ், சிவாச்சாரியார்கள் அசோசியேஷன் தொடர்ந்த வழக்கு. அதில் ஜட்ஜ்மெண்ட் வந்தது 1971. அந்த ஜட்ஜ்மெண்ட் பொழுது, அந்த ஜட்ஜ்மெண்ட்டுக்கு முன்னாடி அறநிலைத்துறை, தமிழ்நாடு அறநிலைத்துறையை பற்றி சுப்ரீம் கோர்ட்டில் கேட்குறாங்க. ஆமாம், அறநிலைத்துறையில் எத்தனை கோவில்கள் இருக்குது? 40,000 கோவில்கள் இருக்குது. அப்போ ஆகம முறையிலான கோவில்கள் எத்தனை இருக்குது? 3,000 இருக்குது. மீதி 37,000 யார் அர்ச்சகர்கள்? மற்ற சமுதாயத்தினர். உங்களுக்கு நான் சொல்கிறேன், என்னோட குலதெய்வம் தஞ்சாவூர் பாபநாசம் தாலுக்கா மெலட்டூர் பக்கத்தில் கோவத்தகுடி தென்னாயிர ஐயனார் எனக்கு குலதெய்வம். அந்த கோவிலுக்கு யார் அர்ச்சகர் தெரியுமா? வேளார் சமுதாயத்தைச் சேர்ந்தவர் அர்ச்சகர். அப்போது அவர் பூஜை பண்ணுவார், அபிஷேகம் பண்ணுவார், தீபம் காட்டுவார், விபூதி கொடுப்பார். வெளியில் உட்காந்து தான் நாங்கள் வாங்குவோம். அதோடு இல்லை, நானாவது வேதம் படிக்காதவன், ஆனால் எங்கள் அப்பா முழுமையாக படித்தவர். எங்கள் அப்பா ருத்ரம் வெளியில் இருந்து தான் சொல்லுவார். அவர் அங்கே தீபம் காட்டி கொடுக்குற திருநீர் வாங்கிப்போம். எங்கள் அப்பா மட்டும் இல்லை, எங்கள் அப்பாவுக்கு அப்பா சிவசிதம்பரம் ஐயர், அவருக்கு அப்பா விருத்தாச்சலேஸ்வரர், அவருக்கு அப்பா விஸ்வநாதையர், யாராக இருந்தாலும். ஏதோ இன்றைக்கி நான் ஆர்எஸ்எஸில் இருக்கேன், எங்கள் அப்பா ஆர்எஸ்எஸில் இருந்தார், அதனால் நாங்கள் வந்து சமுதாயத்தில் மாற்றம் இருக்குது இல்லை. அதுதான் நம்ம ட்ரெடிஷன். சரி, பட்டியல் சமுதாயத்தினர் அர்ச்சகராக இருக்காங்களா இல்லையா? டெல்மி. இங்கே ரொம்ப உங்களுக்கு பாப்புலர் டெம்பிள் சிறுவாச்சூர் மதுரை காளியம்மன். ஏன் நான் அதை சொல்கிறேன்னா, சிறுவாச்சூர் மதுரை காளியம்மன் காஞ்சி மகா பெரியவருக்கு குலதெய்வம். நான் அந்த படத்தை போட்டு வீடியோவே பப்ளிஷ் பண்ணியிருந்தேன். அவர் வெளியில் உட்காந்து தீபம் பார்க்குறார்.
அங்கே அர்ச்சனை பண்ணுறது யார்? உடையார் சமுதாயத்தைச் சேர்ந்தவர். அதே மாதிரியாக நம்ம சுவாமி தயானந்த சரஸ்வதி அவர்கள், அவருடைய சொந்த ஊர் மாயவரத்துக்கு பக்கத்தில் மஞ்சக்குடி காளியம்மன் கோயில் அவருக்கு குலதெய்வம். அங்கே யார் அர்ச்சகர்? வன்னியர் சமுதாயத்தைச் சேர்ந்தவர். மேல்மலையனூருக்கு போங்க, மேல்மலையனூரில் இருக்கிற அங்காள பரமேஸ்வரி கோயிலுக்கு யார் அர்ச்சகர்? மீனவர் சமுதாயத்தைச் சேர்ந்தவர். புரியுதா? அதனால் இந்த ஒரு ஃப்ராடுலன்ட் ஸ்டேட்மெண்ட் திரவிடியன் ஸ்டாக்கு திருப்பி ஒரு பொய்யை சொன்னால் அதுக்கு உண்மைக்கான கிரெடிபிலிட்டி வரும் தான் சொல்லியிருக்க. கோயபல்ஸ் கூட என்ன சொல்கிறார்? இஃப் யூ ரிப்பீட் எ லைஃப் ஃபார் 1000 times அது உண்மையாகும்னு சொல்லலை. இட் வுட் கெயின் தி கிரெடிபிலிட்டி ஆஃப் பீயிங் தி ட்ரூத். அதனால் லெட் தி சீஃப் மினிஸ்டர் ஸ்டாப் இட். எல்லா சமுதாயத்தினரும் அர்ச்சகர்களாக இருக்கிறார்கள். அதனால் அதுக்கப்புறம் பார்ப்பான் போகலான்னு எனக்கு நிறைய சோஷியல் மீடியாவில் நீ என்னைக்கு என்ன கருவறைக்கு கூட்டின்னு போகிறேன்னு, நான் போகிற அன்னைக்கு எல்லா திரவிடியன் ஸ்டாக் முட்டாளையும் நான் கூட்டிகிட்டு போகிறேன். ஏன் கூடாது? ஏன்னா நானே போக முடியாது சார். சிவாச்சாரியார் தான் சிவன் கோயிலில் போவார், பட்டாச்சாரியார் தான் பெருமாள் கோயிலுக்கு போவார். நான் ஸ்மார்ட் தான், நான் போக முடியாது. அதனால் பொய்களை பேசாதீங்க. திரவிடியன் ஸ்டாக், யூ ஸ்டாப் யுவர் நான்சென்ஸுங்கிறேன் சீஃப் மினிஸ்டர். யூ ஸ்டாப் யுவர் நான்சென்ஸ். ஏன்னா சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு இருக்குது. சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு 37,000 கோயிலில் யாருன்னு கேட்டபொழுது தமிழக அரசின் சார்பாக எல்லா சமுதாயத்திலும் இருக்காங்கன்னு ஒத்துன்ருக்காங்க. அதனால் ஐ எம் டெல்லிங் யூ தி ஃபேக்ட். நீங்கள் கடைசி கேள்வின்னு சொன்னீங்க, மிக்க நன்றி. திருப்பியும் கடைசியா 26 தேர்தலில் இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.